சகோதரர்களே, தாய்மார்களே, மனிதர்களுக்கு 3 விதமான நோய்கள் இருக்கு. முதலாவது பிசிக்கல் நோய், உடம்புக்கு வர நோய். நிறைய பேருக்கு தெரியும், உடம்புக்கு வித்தியாசமான நோய்கள் வரும். ஒரு வயசை தாண்ட போக ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு நிறைய நோய்கள், நேச்சுரலாகவே வர நோய்கள் நிறையவே இருக்குது. ஸோ வி கால் இட் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், ஸ்பைன் ரிலேட்டடாக இருக்கலாம், உடம்புல ஒவ்வொரு பாகத்திலையும் பிசிக்கல் ப்ராப்ளம். ரெண்டாவது தான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இதால நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கல் இஷ்யூஸுக்காக டேப்லெட் குடிக்கிறவங்களும் அதிகரிச்சு கொண்டே தான் காலத்துக்கு காலம் வராங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி பல பேருக்கு அது தீர்வாக இன்ஷா அல்லாஹ் அமையும். ஸோ ரெண்டாவது தான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நம்பர் 1 பிசிக்கல் ப்ராப்ளம், நம்பர் 2 சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். மூணாவது சொல்லுவாங்க வந்து ரூஹானியத் ப்ராப்ளம்னு சொல்லி, ரூஹுக்கு நோய் வரும். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. இது முஸ்லிம்கள் வெரி சீரியஸாக நம்ப வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் தான் ரூஹானியத் ப்ராப்ளம், ரூஹு சம்பந்தப்பட்ட நோய். தற்கொலை செய்யறது வந்து சைக்காலஜி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. பட் இஸ்லாமிக் சைக்காலஜி சொல்லும் சைக்காலஜி என்ன ரூஹானியத் ப்ராப்ளம். தற்கொலை செய்யறது வந்து ரூஹு சம்பந்தப்பட்ட நோய், ரூஹானியத் ப்ராப்ளம். வசுவாஸ் வந்து ரூஹானியத், ரூஹோட சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். ஸோ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்டா ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறோம், எக்ஸாம் செய்யறதுக்கு படிக்கிறோம். அதே மாதிரி ஏன் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. வீடு கட்டணும், நல்லா இருக்கணும், வசதி ஆயிக்கணும், கடன் கொடுக்கணும். ஏன் கல்யாணம் முடிச்சீங்கன்னு கேட்டா அதுக்கும் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஏன் பிள்ளைகள் பத்தீங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர் யோசிப்பாங்க. பிள்ளைகள் பத்த பிறகு ஏன் பிள்ளை பத்தீங்கன்னு கேட்டா அதில் பாருங்க பத்தி இப்பதான் யோசிக்கிறோம். ஸோ பாருங்க சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன? ஏன் படிக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கத்தான் படிக்கிறோம். ஏன் சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கத்தான் சம்பாதிக்கிறோம். மூணாவது, ஏன் கல்யாணம் முடிக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கத்தான் கல்யாணம் முடிக்கிறது. அதே மாதிரி ஏன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்றோம்னு கேட்டாலும் அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பிள்ளைகள் பெற்றுக்கொள்றோம். சில ஆட்கள் படிச்சு சந்தோஷம் இல்லை, சம்பாதிச்சு சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி திருமணம் முடிச்சு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் பெற்றும் சந்தோஷம் இல்லை. சம்திங் ராங். இது சந்தோஷம் எங்கட பாசில சொல்றேன், விலை கொண்ட பாசிலன்னு சொல்றேன்னா பரக்கத்துன்னு சொல்லுமே. ஏன் படிக்கணும்? பரக்கத்தாய்க்க படிக்கணும். ஏன் சம்பாதிக்கணும்? பரக்கத்தாய்க்க சம்பாதிக்கணும். ஏன் கல்யாணம் முடிக்கணும்? நல்ல பரக்கத்தை சந்தோஷமாக்கிறதுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும். அதே மாதிரி ஏன் புள்ளியில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாலும் பரக்கத்தாய்க்கிறதுக்கு தான் புள்ளியில் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே இந்த சந்தோஷம்ன்றது தனி சப்ஜெக்ட். இது நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க. எல்லாம் விரிக்க சொல்லுவாங்க, மனசுல சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ராகத்து இல்லை, என்னமோ அடைச்ச மாதிரி உடம்புல இருக்கு. இந்த சந்தோஷம் எங்க இருக்கு? எதுல இருக்கு? எப்படி இருக்குன்றது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். சுவாரஸ்யமாகவும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன், 100% கையில பேனா பேப்பர் ஒன்று இருக்குன்னு சொன்னா எழுதிக்கோங்க. பேச முடிய போக்குள்ள இயற்கையாகவே உங்களோட மனசுல பதிகிற மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் நான் இது பேசுவேன். இப்போ சந்தோஷத்தை ஒரு ஆலிமுடைய பார்வையில நாங்கள் கேட்டோம்னு சொன்னா, ஹசரத் சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொன்னா அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, தீன்ல தான் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி படிச்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சும்மா நல்லா ஒரு ஸ்காலர் ஒன்றுட்ட போயிட்டு நல்ல ஒரு எஜுகேட்டர் ஒன்றுட்ட போயிட்டு, சார் சந்தோஷம் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டு அவர் சொல்லுவாரு, எஜுகேஷன்ல தான் சந்தோஷம் இருக்கு. ஆலிம்கள் சொல்லுவாங்க என்ன? ஈமான்ல இருக்கு. படிச்ச ஒருத்தர் போய் கேட்டா எஜுகேஷன்ல இருக்கு. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா, எஜுகேஷன் ஈமான் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா இஸ்லாமிக் சைக்காலஜி ஆன்சர் வரும். சைக்காலஜில நிறைய இருக்கு. சைல்ட் சைக்காலஜி, அதே மாதிரி கிரைம் சைக்காலஜி, அப்படி நிறைய சைக்காலஜி இருக்கு. அதில் இஸ்லாமிக் சைக்காலஜி, இது எல்லாத்தையும் இஸ்லாமிக் சைக்காலஜின்னு ஒரு சைக்காலஜி. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரும் இதில் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, இது ஆயுசை ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்க இந்த ஸ்டடி ரிசல்ட்ஸ் கண்டுபிடிங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இஸ்லாமிக் சைக்காலஜி. ஸோ உண்மையிலே சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொன்னா ஈமான்ல தான் இருக்குதுன்னு சொல்ல போகல. எஜுகேஷன் நீங்க இதோட ஃபிக்ஸ் பண்ணா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். என்ன மார்க்கம் சொல்லு? சுத்தம் ஈமானின் பாதி. சுத்தம் ஈமானின் பாதி. அப்ப சந்தோஷத்துல பாதியும் சுத்தத்துல தான் இருக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டூல் ஒன்று. எங்கால ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா இதற்கு இதுதான் எங்கள்கிட்ட டூல். இதுல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ரஷ். நீங்க பார்ப்பீங்க சந்தோஷம் இந்த ப்ரஷ்ல இருக்குதா? எஸ், சுத்தம். பாருங்க, ட்ரக்ஸுக்கு என்ன காரணம் தெரியுமா? நிறைய இதுல நான் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சேன். ஆன்லைனில் அதிகமான நிகழ்ச்சிகள், ட்ரக்ஸ் சம்பந்தமான அதிகமான நிகழ்ச்சிகள் செஞ்சேன். சுத்தம் இல்லாதது தான் ஒரு முக்கியமான காரணம். ஒரு இளைஞன் ஒரு இந்த போதை வஸ்துக்கு போயிட்டு மாட்டிக்கிறது. அதே மாதிரி டிவோர்ஸ். ஏன் ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தம் மிக முக்கியமான காரணம். சுத்தம் இல்லாதனால கணவன் மனைவி பிரிவாகும். ஏன்? சுத்தம் ஈமானின் பாதி. கணவன் சுத்தமாக இருக்கிறாரு 50% ஈமான், மனைவி சுத்தமாக இருக்கிறாள் 50% ஈமான். ரெண்டும் சேர்ந்தால் 100% ஈமான். அங்க பிரிவு ஏற்பாடு இல்லாது. ஏதோ ஒரு இடத்துல எங்க சுத்தம் குறையுமோ உங்க டிவோர்ஸ் ஆகும். கண் சுத்தம், காது சுத்தம், பேச்சு சுத்தம், சிந்தனை சுத்தம், அது நிறைய டீட்டெயிலாக போகலாம். ஸோ ஆகவே நான் இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தோஷம் எங்க இருக்குது, எப்படி இந்த சந்தோஷத்தை எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்றது, எனக்கு சந்தோஷமாய்க்க ஆசை ஆனா எனக்கு தெரியாது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது என்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னைக்கு தீர்வு பார்ப்போம். ஆனா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 விஷயம் நான் எழுதி காட்டுறேன். இந்த 5க்குள்ள இன்ஷா அல்லாஹ் 1 2 3 4 5 இந்த 5க்கு போற இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 விஷயம் இருக்குது. அந்த 2 இன்ஷா அல்லாஹ் மொத்தமாக ஒரு 7 விஷயம் டீட்டெயிலாக கேட்போம். எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி வரும். ஸோ இன்ஷா அல்லாஹ் கிளென்லினஸ் சொல்லுவாங்க, நான் அதை கிளீன் எழுதுறேன். சுத்தம். தாய்மார்களே நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கொண்டாங்க. டேப்லெட்ஸ் குடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டாங்க.
வளமையாக வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர கணவன், காலைல கணவன் போன போற அந்தில தான் பார்த்துக்கிடக்கூடிய அந்த மனைவி, குழந்தைகள் காலையில ஸ்கூல் போயிட்டு வரோம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்துல சரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாட்டிக்கொண்டாங்க. இதுக்கு ஒரு டீட்டெயிலான ரீசன் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? சுத்தம் குறைஞ்சிச்சு. காலையில எழும்புனதோட கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? பல் தீட்டப்படணும். இது சாதாரண சுன்னத் இல்ல. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் சுன்னத். 5 வக்து தொழுகைக்கும் மிஸ்வாக், குச்சால் அல்லது பிரஷ்ஷால சரி பல் தீட்டப்படணும். காலையில எழும்புனதோட பல் தீட்டப்படணும். இரவு தூங்கும் முன் பல் தீட்டப்படணும். ட்ரக்ஸ்ல இருக்கிற பாய்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, பல் தீட்டாம டீ குடிச்ச பாய்ஸ், காலைல எழும்பி பல் தீட்டாம ஊர்ல அப்படி வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருந்த பாய்ஸ், பல் தீட்டாம சாப்பாடு தின்ற சில ஆண்கள். இந்த வாய் சுத்தம் பேணப்படாததுனால நிறைய பாய்ஸ் என்ன செஞ்சாங்க? ட்ரக்ஸுக்கு பண்ணாங்க. அதே மாதிரி சுத்தம் இல்லாத பாய்ஸ் சொல்லுவாங்க, ஒரே டிஷர்ட்டை திருப்பி திருப்பி போடுறது, ஒரே அண்டர் கார்மெண்ட்ஸை திருப்பி திருப்பி போடுறது, ஒரே ஜீன்ஸை திருப்பி திருப்பி போடுறது, ஒரே சாக்ஸை திருப்பி திருப்பி போடுறது. சுத்தம் குறைய போக்கில் ஒரு இளைஞன் நிச்சயமாக என்ன செய்வார்? இந்த தவறு பாவத்துக்கு மிக முக்கியமான காரணம் சுத்தம் குறையுது. நன்மை செய்யறதுக்கு நிறைய ஈமான் தேவையில்லை. பாவத்தில் இருந்து ஒதுங்குறதுக்கு தான் நிறைய ஈமான் தேவை. 30 நோன்பு பிடிக்கிறதுக்கு சஹருக்கு நல்ல சாப்பாடு, நோன்பு துறக்கிறதுக்கும் நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? 30 நோன்பு 6 நோன்பு இடையில சுன்னத்து நோன்பு பிடிக்கலாம். ஆனா நோன்பு பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து கொள்றதுக்கு நிறைய ஈமான் தேவை. நோன்பு பிடிக்க நிறைய ஈமான் தேவை. கொஞ்சம் ஈமான் தேவையான சாமானியம் தான் நோன்பு பிடிச்சது. கண்ணை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஈமான் தேவை. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு 6-7 லட்சம் 30 நாள் லீவ் ஒன்று இருந்தா இன்ஷா அல்லாஹ் தாராளமாக என்ன செய்யலாம்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாயை வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு நிறைய ஈமான் தேவை.